அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் தேவனோடு சஞ்சரிக்க மத்தேயு 25:3 ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேளுங்கள், தியானியுங்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. மணவாளன் வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். மணவாளனை சந்திக்க ஆசை இருந்தது. அவர்கள் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். தீவட்டியோடு கூட போன அவர்கள் எண்ணெயை கூடவே கொண்டு போகவில்லை. அன்பானவர்களே, தீவட்டியை எடுத்துவிட்டோம் மணவாளனை சந்திப்பதற்கு என்று ஆயத்தமாய் ஆசையோடு கடந்து போனவர்கள் எண்ணெயை எடுக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா, தங்களிடத்திலே இருந்த தீவட்டியை குறித்து அவர்களுக்கு திருப்தி இருந்தது, ஆனால் எண்ணெயை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. புத்தி இல்லாதவர்கள் யார் என்று சொன்னால், தங்களிடத்திலே உள்ளவைகளை வைத்து திருப்தி கொள்ளுகிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள். என்னிடத்திலே தீவட்டி இருக்கிறது, எண்ணெய் சமாளித்துக் கொள்ளலாம். இதுதான் புத்தி இல்லாதவர்களின் நிலைமை. வேதத்திலே நாம் வாசிப்போமேயானால், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், அதில் எபேசு சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த எபேசு சபையை குறித்து நாம் தியானிக்கும் போது, அந்த சபையினிடத்திலே கிட்டத்தட்ட 9 நற்பண்புகளை பரிசுத்த ஆவியானவர் அவ்விடத்திலே எடுத்து சொல்லுகிறார். 9 நற்பண்புகள். ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த நற்பண்புகள் எல்லாம் உன்னிடத்திலே இருப்பதை குறித்து நீ திருப்தியோடு இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிற ஒன்று உன்னிடத்திலே இல்லை. ஆகையினால் நீ மனம் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் விளக்குத்தண்டை உன்னை விட்டு நீக்கி போடுவேன், உன் ஜீவியம் இருளடைந்து போகும் என்று சொல்வதை பார்க்கிறோம். யாரை பார்த்து? உள்ளதிலே திருப்தி அடைந்த சபை. அது சபைதான் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு ஒப்பான சபை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? புத்தி உள்ளவர்கள். 10 வெள்ளிக்காசு, ஒரே ஒரு வெள்ளிக்காசு தான் காணாமல் போனது. உள்ளதிலே அவள் திருப்தி அடையவில்லை. விளக்கை கொளுத்தினால், வீட்டை கூட்டினால், எப்படியோ பிரயாசப்பட்டு காணாமல் போன ஒன்றையும் அவள் தெரிந்தெடுத்தாள். இவள் புத்தி உள்ளவள். எதுவுமே என் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதுவும் ஒரு காரியம் கூட என்னிடத்திலே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அத்துணை காரியங்களோடும் என் வாழ்க்கை அமையணும், அப்படிதான் ஜீவிப்பேன் என்று சொல்லி தொலைந்து போனதையும் தேடி, யாருக்காக? மணவாளனுக்காக ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் புத்தி உள்ளவர்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களாய் ஜீவித்து வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless. நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்களிடத்திலே நீர் கொடுத்ததும் எங்களிடத்திலே நீர் எதிர்பார்க்கிறதுமான அத்தனை விதமான ஆவிக்குரிய பண்புகளும் சுபாவங்களும் தன்மைகளும் கனிகளும் வல்லமைகளும் இன்னும் உம்மிடத்திலே பெற்றுக்கொண்டவைகள் எவைகளோ
அதிலே ஒன்றையும் நாங்கள் இழந்து போய் விடாதபடிக்கு புத்தி உள்ளவர்களாய், ஒரே ஒரு வெள்ளிக்காசு அதையும் கூட தேடி கண்டுபிடித்த அந்த பெண்ணை போல நாங்களும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழவும், உள்ளதிலே நாங்கள் திருப்தி கொண்டு எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கும் கர்த்தர் எங்களை காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.